ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று பார்த்தீங்கன்னா வர்ஷினி இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனாங்க. காரணம் அவங்களுக்கு ஓட்டே வரல அப்படின்னு அவங்களே வந்து வெளியே வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் ஓட்டும் வரல. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஆளும் இல்லை. எப்படி வந்து விஜய் அவர்கள் வந்துட்டு சாச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களும் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆளும் இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க பிக் பாஸ் கேமில் விளையாடவே இல்லை. ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. அது அவங்களே சொல்கிறாங்க. வெளியே வந்தவொடனே என்னம்மா போகிறதுக்கு காரணம் என்னம்மா நினைக்கிறேன் அப்படின் போது, சார் நான் டைம் எடுத்துக்கிட்டேன், அது எனக்கே தெரியுது, மக்களும் எனக்கு ஓட் பண்ணல, அதுக்கு உண்டான விஷயத்தை நானும் கொடுக்கல அப்படின்றது அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதில் வந்துட்டு லாஸ்ட்டாக அந்த ஃபைனல் ஸ்பீச் எப்பயுமே ஒரு மாதம் இருக்கும். அதில் வந்து அவங்கவுங்க யார் யாருக்கு என்னென்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பரபரப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக போனவங்களாம் வந்து பெரிய சம்பவம்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க இல்லையா. அதில் நம்மளோட வருஷன் என்ன பண்ண போகிறாங்க நான் ரொம்ப ஆவலாக இருந்தேன். பட் அவங்க வந்து எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற ஆள் தான். ஏன்னா அவங்களே ரோஸ் பண்ணும்போது அவங்க ஈஸியாக தான் எடுத்துகிட்டு போனாங்க. என்ன ஒன்று லாஸ்ட்டாக வந்துட்டு சௌந்தர்யா கிட்ட தான் கொஞ்சம் ஓவராக நடந்துக்கிட்டாங்க. கொஞ்சம் ஓவரில் ரொம்பவே ஓவராக நடந்துக்கிட்டாங்க. போகும்போது முத்துக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா கலாய்க்கிங்க அப்படின்னாங்க. என்ன கலாய்க்கிங்க அப்படின்னா, ஏன்னா அவர் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கலாய்ப்பார், செம்மையாக இருக்கும். ஸோ அந்த கவுண்டர் அட்டாக்லாம் பயங்கரமாக இருக்கும். என்ன சொன்னாங்கன்னா, சார் நான் ரொம்ப அவரோட கலாயெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் சார்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜய் சேதுபதி சொல்லிட்டு, முத்து அவர்களே தயவு செஞ்சு கலாய்க்கிறத நிறுத்தாதீங்க, மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் பேசுகிறது நிறுத்திடாதீங்க, நீங்கள் வந்து நல்லா இது பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அப்போ அவரும் வந்துட்டு ரொம்ப நன்றிமா நான் பண்ணுறேன். அதேமாதிரி உங்களோட இனிமையான அந்த வார்த்தை, அந்த குரலாலையும் அந்த நேர்த்தியான சங்கீதாலையும் நிறைய பேரோட காயத்துக்கு மருந்து போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. அதை போகும்போது ஒரு மனநிறைவு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சொல் இருந்துச்சுன்னா, அவங்க வெளியே போகும்போது அந்த கவலையெல்லாம் மறந்துட்டு பூஸ்டப் ஆகிடுவாங்க. நல்லா இருந்துச்சு, அது பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வர்ஷினிக்காக ஒரு 4 பேர் வர பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி தான் பாட்டு பாடாரு. இவங்க பக்கத்தில் ராஜா ராஜாதே அந்த பாட்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க. கூஜா அந்த 7 ரெயின்போ காலனியில் ஜின்சிச்சா ஜின்சிச்சாக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரயானு, அப்புறம் ஜாக்லின், அப்புறம் சௌந்தர்யா. ஆனால் முக்கியமாக பாடினது நம்ம ஜெஃப்ரி தான். நல்லாவே பாடியிருந்தார், நல்லா இருந்துச்சு. என் நண்பனை போல் யாரும் இல்லை, அந்த பாட்டு ரொம்ப அழகாக இருந்தது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நேற்று வர்ஷினி போனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை வர்ஷினிக்கு பதில் இவங்க தான் போயிருக்கணும், சாச்சனா தான் போயிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன கேட்டிங்கன்னா, சாச்சனா வந்து போகணும் தான். பட் வர்ஷினி ஒரு கேமே இல்லை. எப்படி ரஞ்சித் சார் இருக்காரோ அதை விட மோசமாக இருக்காங்க. ஸோ என்னோடய முடிவு இதுதான். சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களா.